ஜனதா பார்ட்டின்னு ஒரு தன்னெழுச்சியான எழுச்சி இந்தியா வட மாநிலங்கள்ல கலக்குது. இங்க அப்படியே விசில் அடிச்சு ஒரு தன்னெழுச்சியான ஒரு எழுச்சி வந்திருக்குது. ஆக இந்த தன்னெழுச்சியாக வரக்கூடிய எழுச்சிகள் எல்லாமே இந்த நம்ம புரட்சிக்காக சொல்றோம். இது ஒரு விதமான புரட்சிகள் தானே. ஆனா நம்மளுடைய இடதுசாரிகளுக்கு இது ஏன் சாதகமா இல்லாம போயிடுதோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. எழுச்சி வருது, சமுதாயத்தில் எழுச்சி ஏற்படுது. ஆனா நமக்கு சாதகமான ஒரு எழுச்சி வரல. ஒருவேளை நம்ம அதுக்கு தயாரா இல்லையா, இல்ல இதுல என்ன பலகீனம் இருக்கு அப்படிங்கிற கொஞ்சம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இன்றைய இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதோட அணுகுமுறைகள், இதுக்கு அடிப்படை என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒன்று என்னன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கும். அதுக்கு சித்தாந்தம் சொல்லணும். இந்த சித்தாந்த பார்வை, அந்த சித்தாந்த பார்வையில் ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. அதான் அவங்களுடைய எந்த நடவடிக்கை பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சித்தாந்த பார்வை தான் அதை தீர்மானிக்கணும். சமீப காலமாக இன்றைய வர்க்க சமூகத்தில் புதிய தொழில்நுட்பங்கள் வந்தது காரணமாக இப்ப எழுதுல தகவல்கள் ஈஸியா பரவுது. அப்போ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர் என்ன நினைக்கிறான்னா, ஒரு இளைஞன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னேறுவதற்கு தடைகள் இருந்தால் அதை எதிர்க்கணும்னு அவன் நினைக்கிறானே, அவன் நினைக்க வைக்குது. ஆனா அவன் தனியாவே போராடணும்னு, என்னுடைய வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்கிற கேள்வி அவன் கேட்கிறான். ஒரு வர்க்க பார்வையில் இருந்து தனிநபருடைய பார்வையாக அது வருது. அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, ஏதேனும் ஒரு மூமெண்ட் வரும்பொழுது ஸ்பான்டேனியஸா தன்னெழுச்சியாக பங்கு பெறுறாங்க. இதை பற்றி லெனின் ஒரு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னா, எந்த சமூகத்திலேயும் இந்த தனிநபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதை எதிர்த்து எழும்பொழுது தன்னெழுச்சியாக எழுவார்கள். ஆனால் அது ஒரு சமூக மாற்றத்தில் கொண்டு செல்லாது. ஏன்னா அதுக்கு ஒரு அதோட சித்தாந்த பார்வையை மாறணும். இவனுடைய சித்தாந்த பார்வையினால இவன் தடையா இருக்குன்னு நினைக்காத தவிர இதை மாற்றுவதற்காக அவன் யோசிக்க முடியல. அவன் வழிமுறைகள் அவனுக்கு கிடைக்கல. எனவே இன்று கரப்பாம்பூச்சியினுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் கரப்பாம்பூச்சின்னு சொன்னதுனால வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை பூரா கிளப்பி விட்டுட்டு நாங்கள் கரப்பாம்பூச்சி தாண்டான்னு அங்க கரப்பாம்பூச்சி இயக்கம் நடத்துற மாதிரி தமிழ்நாட்டில் விசில் வந்துருக்கு. இந்த ரெண்டுமே என்னன்னு கேட்டா ஒரு தன்னெழுச்சி போராட்டம் தான். லெனினுடைய பார்வையில் இந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் நிச்சயம் சமூக மாற்றத்துக்கு போகாது. அதற்கு தேவையானது ஒரு ஆர்கனைஸ்டு, அதாவது ஸ்தாபனியில் திரட்டப்பட்ட மக்கள் ஒரு அறிவியல் ரீதியான திட்டங்களோடு அவங்க இயங்கவில்லை என்றால் சமூக மாற்றத்திற்கு வழி இல்லை. ஆனால் அந்த ஆர்கனைஸ்டு மக்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கணும்னா, அதான் அவர் சொல்றாரு, உணர்ச்சி வயப்பட்டு அந்த முடிவுக்கு வரணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அறிவியல் இப்ப நம்ம சொல்றவங்க பிடிக்காதேங்கிறோம். குடிக்காதேன்னு சொன்னா குடிக்காரனுக்கு அவனால் நிறுத்த பண்ண எமோஷனாக அவன் பெரிய நிறுத்தா உண்டு. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை மாற்ற வேண்டும் என்றால் அவன் உணர்வு எமோஷனலா மாறினா தான் உண்டு. உணர்வுபூர்வமாக மாறணும். அப்போ அந்த உணர்வுபூர்வமாக மாற்றுவதற்கு அறிவியல் இந்த உணர்வுபூர்வ மாற்றமும் இரண்டு இணையும் பொழுதுதான் பரிசு வரும். அறிவியலும் சித்தாந்தமும் இணையணும். ஆமா, அறிவியலும் தனி மனிதனுடைய எமோஷன்ஸ் ரெண்டு இணையணும். அவன் இது செய்துதான் சரி என்று அவன் வர்றதுக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்தாதான் சமுதாய மாற்றம் வரும்.
ஏன் உதாரணமா அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு மெக்கானிக்கலா சொன்னா எடுபடாது. ஆனா அதே விஷயத்த ஒரு வித் எமோஷன்ஸ், அவர் என்ன லெனின் ஒரு நல்ல வார்த்தை சொல்றாரு, there is no truth without human emotions. உண்மை என்பது நீ உணரணும். உண்மையை நியூட்டன்ல தெரியும் உனக்கு, ஆனா நீ உணர்ந்தாதான் அதை அப்ளை பண்ண முடியும். எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த அந்த உணர்ச்சியை உருவாக்குவதற்கு கம்யூனிஸ்டுகள் சித்தாந்த போர் நடத்தணும். இன்று கேட்டலிசம் தன்னை நிலைநிறுத்துவதற்கு, தன் ஆதிக்கத்தை நிறுத்துவதற்கு அது ஒரு ஐடியாலஜியை பின்பற்றுது. அப்போ அதுக்கு கவுண்டராக, அதுக்கு எதிராக நீ ஒரு சித்தாந்தத்தை நீ கொண்டு போகணும். அப்போ அடிப்படையிலேயே சமூக மாற்றத்திற்கான போர் முறையில் பதிலில் இருப்பது சித்தாந்த போர். ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரகிள்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம். இருக்க வேண்டும். ஆமா, அதான் இருக்கணும். இதுல வாழைகள் எல்லாம் கிடையாது. ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தினுடைய தன்மையை பற்றி ஒரு விவாதங்கள் மக்கள் மத்தியிலே எழும்பொழுதுதான் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். ஆனா இப்போ நகலுது. அது என்ன பண்ணுதுன்னா ஸ்பான்டேனிட்டிக்கு தான் போகுது. காரணம் இந்த சித்தாந்தத்தினுடைய வீழ்ச்சி ரீச் ஆக நம்முடைய சித்தாந்தம் ஏகேஎல், நீங்க சொல்லுவீங்கல்ல, ஏகேஎல் வரலாற்று முதல்வாத அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் மக்களை நெஞ்சை தொழுகிற மாதிரி நம்மளால கொண்டு வரணும். அதுல நம்ம பின்னடைவு சந்திக்கிறோம். அதனால கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மெக்கானிக்கலா இருப்பாங்கன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. உண்மையிலேயே இந்த மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அவர் என்ன சொல்றாரு, லெனின் எங்க நாட்டில் சோவியத் யூனியன்ல நாங்க புரட்சிக்கு 50 ஆண்டு காலம் மார்க்சிசத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம். 50 ஆண்டு காலம், நமக்கு 75 ஆண்டு காலம் ஆச்சு. அதனால இந்தியாவினுடைய சமூகத்தினுடைய அமைப்பு, அதனுடைய சித்தாந்தம் போல நடந்துகிட்டு இருந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாதி ஒழிப்பை பற்றி பேசுறவங்க இருந்திருக்காங்க. வள்ளுவர் இருந்திருக்கிறாரு, அந்த பக்கம் புத்தர் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவர் சாதி ஒழிக்கிறார். அதே மாதிரி நீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சரமணர்கள் சொல்லி ஒரு ட்ரெடிஷன். அந்த சரமணர்களுடைய ட்ரெடிஷன் என்னன்னா, உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய, அனைவரும் உழைப்பை நேசிக்கக்கூடிய ஒரு பார்வை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், உழைப்பது கேவலம் நினைக்கிறோம். அது உடல் உழைப்பு மிக கேவலம். மற்ற அடுத்த உழைப்பில் வாழ்வதுதான் சிறப்பானது என்று ஒரு சித்தாந்த பார்வையோட பிரச்சனையை அணுகும் பொழுது சமூக மாற்றத்திற்கு இந்த மாதிரி ஸ்பான்டேனிட்டி போய் அந்த போராட்டத்தினுடைய ஒவ்வொரு முறையும் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இன்னைக்கு விசில் வந்தாலும் கூட அது ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்பு கிடையாது. ஆனா என்ன கிடைக்கும், இடதுசாரிகளுக்கு ஒரு சித்தாந்த போரை நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனவாத திரிதல்களுக்கு எதிராக ஒரு சித்தாந்த போரை நடத்தவில்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம். அதே மாதிரி இந்துத்துவாக்கு எதிரான ஒரு சித்தாந்த போரை நாம் அகில இந்திய அளவில் கொண்டு வரவில்லை என்றால் அங்கேயும் நமக்கு எதிர்காலம் கிடையாது. அப்போ இந்த தத்துவங்களுடைய அதை ஒழுங்காக புரிந்து கொள்வது, அதை சித்தாந்தமாக மாற்றி மக்களுடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வழியிலே நம்முடைய இயக்கங்கள், கதைகள், சினிமாக்கள், இலக்கிய வடிவங்கள் இவையெல்லாம் உருவாக்கப்பட வேண்டும். இலக்கியத்துக்கு முக்கிய நோக்கம் இருக்கு, முக்கியமான பங்கு இருக்குது. அதோட சினிமாவுக்கு முக்கிய பெரிய பங்கு. ஏன்னா கடைசியில என்ன சொல்றாருன்னா, எல்லா இலக்கியங்களை விட சினிமாவுடைய தாக்கம் முன்னாடி நிற்காது. எதிர்காலத்துல
சினிமாவினுடைய தாக்கத்தால் தான் சித்தாந்தத்தை மாற்ற முடியும், சித்தாந்த பார்வையை மாற்ற முடியும். தெளிவான பார்வை. ஆமா ஆமா. இப்பவும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த சில சினிமாக்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய பல தமிழ்நாட்டில் வந்து பராசக்தி படம் உருவாக்கின சித்தாந்தம் தானே திராவிட இயக்கத்திற்கு தூக்கி விட்டது. அப்போ ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய சித்தாந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அப்படி ஒரு இலக்கிய படைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். இப்பவுமே உருவாகி கொண்டு வருகிறது, எதிர்காலத்தில் இன்னும் வருவது. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியானது முதலில் மக்களை சந்தைக்கு உள்ளாக்கும் பொழுது நம்முடைய சித்தாந்த போரில் நம்முடைய கலை இலக்கிய வடிவங்கள் மாறும் பொழுது நிச்சயம் மாற்றங்கள் வரும். அதற்கான வழி இருக்காது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இப்ப தெளிவா விஷயம் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் மனநிலை இருக்கு, ஒரு பக்கம் கொண்டாட்ட மனநிலை இருக்கு. இயக்கவியல் ரீதியாக பார்க்கும்போது நாம் செய்யக்கூடிய போராட்டங்களையே இனிமே கொண்டாட்ட மனநிலையோட போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது சண்டை இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டம் போராட்டம் என்பது கொண்டாட்டமாக நடத்தணும். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆலை ஒரு ஊதிய உயர்வோ ஏதோ ஒண்ணு ஒரு போராட்டமா இருக்குது. அது வெறுமன போராட்டமாக பார்க்காமல் அது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒண்ணு. கரெக்ட். அந்த மனநிலைக்கு நம்ம மாற்றணும் அந்த தொழிலாளர்களை அப்படின்னு பார்க்கலாமா? அப்படிதான் பார்க்க வேண்டும்.